ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அனுதின பரலோக மன்னா. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்று. பிரியமானவர்களே, தயவும் ஆசீர்வாதமும் அறிவு புகட்டுதலும் உள்ள இந்த காலம் வரை இருக்க ஸ்லாக்கியம் பெற்ற நாம் கர்த்தருடைய மகிமையை செலுத்தி யோவான் வெளிக்காட்டிய அன்பின் மனப்பான்மை, அவருடைய ஊக்கமும் வைராக்கியமும் நம்மில் இருக்கும்படி பார்த்து கொள்வோமாக. ஏனெனில் அவர் அன்பான சீஷன் என்று அழைக்கப்படும் போது அவரது தீவிர வைராக்கியத்தால் அவரது சகோதரனுடன் சேர்ந்து இடிமுழக்கத்தின் மக்கள் போவன்னகேஸ் என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிறார் என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். நாம் அவருடையவர்களாகிய நமது சரீரத்தினாலும் ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி அன்பினால் தூண்டப்படும் ஊக்கமும் தியாகமும் நிறைந்தவர்களாயிருப்போமாக. ரீபிரின்ஸ் 2808 பக்கம். அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்று. தேவன் தாமே இந்த வார்த்தை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.